अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்ரேந்திரயாணி நதிக்கரையில் மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் சமாதியினர்கள் அமர்ந்து கொண்டு அவர் தங்கை எழுதிய தாத்தேஜி அபங் என்பதின் 4வது ஸ்லோகத்தை இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஸோ போன ஸ்லோகத்துல கண்டினியூஸ் கம்ப்ளீட் ஹையர் நாலேஜை கொடுத்து நம்ம ரோஷப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த தாட்டேஜி அபங் அப்படிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா, முழுக்க முழுக்க நமக்கு ரோஷம் வரக்கூடாது. அப்படின்னா யார் எவ்வளவு திட்டினாலும் செஞ்சாலும் நம்ம ஹர்ட் ஆகக்கூடாது, நமக்கு மனசு வலிக்க கூடாது, நம்ம அவங்களையும் நேசிக்கணும், அவங்களை திட்டக்கூடாது, திரும்ப திட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த அபங்கனுடைய டோட்டல் நோக்கம். இந்த ஒட்டுமொத்த தாட்டேஜி அபங்கனுடைய நோக்கமே அதுதான். ஏன்னா இது சச் அன் இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நீங்க அதில் மட்டும் ஜெயிச்சிட்டீங்கனாலே நீங்க ஆல்மோஸ்ட் நீங்க ஞானி ஆன மாதிரி தான். ஏன்னா அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஹர்ட் ஆயிடுவாங்க. அகங்காரத்தை எடுக்கிறது தான் ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு பயங்கரமான யாட்ஸ்டிக்னா அளவுகோல்னு வச்சுக்கோங்களேன். நீ ஞானியா இல்லையான்னு ஒரு லட்சணத்தை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அற்புதமான அளவுகோல் தான் இந்த ரோஷங்கிறது. யாராவது திட்டும் போது என் மனசு வலிக்குது அப்படின்னு சொன்னா நீ அகங்காரத்துல இருக்குன்றதை அப்பட்டமா காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால அதை யூஸ் பண்ணிக்கோ. அப்படி நீ அந்த ரோஷம் உனக்கு வருது அப்படின்னு சொன்னா நீ ஞானத்துல இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்படி வரும்போது நான் சொன்ன இந்த தாட்டேஜி அபங்க கொஞ்சம் ஒரு தடவை ரீகால் பண்ண, ஆட்டோமேட்டிக்கா அவன் ஈகோ நஷ்டமாகி நீ யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் தாட்டேஜி அபங்கம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பர்டிகுலர் ஓவியில கொஞ்சம் காட்டமாவே முக்தாபாய் பேசுறா. ஏன்னா இது ஞானேஸ்வருக்காக பேசலைங்கிறத ரொம்ப ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது லீலைக்காக பேசப்படுவது அப்படின்றத வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஹவ் அப்படின்னா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவையில்லையா? அப்போ மௌலி அவள் மூலமாக லீலை செய்து நமக்கெல்லாம் இப்படி ஒரு அபங்கம் வர வேண்டும் என்ற அந்த லீலை இல்லாமல் போயிருந்தால் இப்படி ஒரு அபங்கம் வந்திருக்காது. அண்ணனுக்கு எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதவே முடியாது. ஸோ நமக்காக எழுதணும்னா மட்டும்தான் இப்படி எழுத முடியும். ஸோ அதற்காக லீலைக்காக அவருக்காக எழுதுறது போல் அங்கே இருந்தாலும் உண்மையில் நமக்காக எழுதப்பட்ட ஒரு அபங்கம் தான் இது. ரொம்ப காட்டமா இந்த இடத்துல பேசியிருக்கா என்னன்னு பார்க்கலாம். முதல் வரிகள்ல அல்லது ஒட்டுமொத்தமா நான் அது என்ன இருக்குன்றதை நான் படிச்சிடுறேன். வெளியில் காவி உடை ஒருவன் அணிந்திருக்கலாம், ஆனால் உள்ளே அவன் மனசு அடங்கவில்லை என்றால் அவனை துறவி என்றோ அல்லது ஞானி என்றோ சொல்லவே கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவன் உலகத்தில் ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் மட்டுமே ஆளாவான். ஒவ்வொருவரும் தங்களுக்கு உள்ளே தங்களை தேடி கண்டடைய வேண்டும். அப்போதுதான் இவ்வுலகில் உண்மையான பற்றற்ற நிலையை அடைய முடியும். ஒவ்வொரு கவளம் உணவோடும் அவமானமாகிய நஞ்சையும் விழுங்க தெரிய வேண்டும். அப்படிப்பட்டவரிடமே விவேகம் குடிகொள்ளும். ஆசையையும் கவடத்தையும் தூக்கி எறியுங்கள். ஞானேஸ்வரா, தயவு செய்து கதவை திறவுங்கள். ஸோ இதுதான் இந்த மங்கத்தினுடைய மொத்த சாரம். இப்போ நம்ம 1 by 1 ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும். ஐ திங்க் திஸ் இஸ் தி 4th verse இல்லையா? வரி ஜாலா பகவா ஜானா அந்தரி வஷ்யனாகி மன. ஓரளவு ஈஸியாவே புரியுது பாருங்க. அந்தர் அப்படின்னா உள்ளேன்னு உங்களுக்கு தெரியும். அந்தரி வஷ்ய நாகி மனம் வசியமாகாமல், உன் மனம் உனக்கு உள்ளே வசியமாகாமல் வெளியில மட்டும் என்னடா காவிய போட்டு தெரியுற அப்படிங்கிற மாதிரி எடுத்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாவே நமக்கு ஒரு பெரிய அடியாக கொடுக்கிறாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. One may wear a saffron cloth on the outside, but know that it is meaningless if the mind within is not under control. ஒருவன் வெளியிலே காவிய உடை அணிந்திருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் மனம் அடங்கவில்லை என்றால் அது வீணானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டா. சரியா?
இதெல்லாம் ஏன் நமக்காகவே சொல்லப்பட்டது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு இந்த ஆன்மீக தாகம் இருப்பது போலவும் கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் ஒரு 15-20 வருஷமா நான் ஸ்டாப்பா வந்து யோக பயிற்சிகள், ஞான பயிற்சிகள், சத் சங்கங்கள் இவைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இல்லையா? பட் அவ்வளவும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பட் என்ன பண்ணிட்டு இருக்கோம் உள்ள உள்ள மனசு என் கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா என் மனசு என் கண்ட்ரோல்லே இல்லை. அது வழக்கம் போல அது இஷ்டத்துக்கு தாவி திரியுது, அது இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. பின்ன எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்று ஒரு கேள்வி எழுப்புகின்றார். டே நீ வெளியில இங்க வந்து அவளுக்கு நம்ம வந்து காவி இல்ல அவன் கட்டளை இல்லை, அதுக்காக நான் வந்து பேசிட்டு இருக்கேன். சோ நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க, காவியோடையே கட்டிட்டு இருப்பாங்க, தாடி வளர்த்துட்டு இருப்பாங்க, பாக்குறதுக்கு பெரிய ரிஷி மாதிரி எல்லாம் ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள். பட் வெளி தோற்றத்துல அப்படி இருந்தா கூட உள்ள பாத்தீங்கன்னா வெரி வெரி நார்மல் அஜ்ஞானியை போன்றே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனா லேசா அவனை திட்டா போதும் பொத்துக்கிட்டு கோவம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேட்ரு அதுதானே. சோ நீ வந்து பெரிய தாடி வச்சுக்கிருக்க, காவி வச்சிட்டு இருக்க, எல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனா எவனாவது உள்ளோண்டு சொல்லிட்டான்னா பொத்துக்கிட்டு ரோசம் வருதுன்னா எதுக்குடா இந்த வேஷம் என்று ஸ்ட்ரெயிட்டாவே அட்டாக் பண்றான். ஏன்னா டேய் யோகம்னாலே ஞானம்னாலே காவி கட்டுறேன்னாலே உன் உள்ளுக்குள்ள உன் மனம் உன் வசப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே. அது அங்க ஆகலை அப்படின்னா வெளிவேஷம் என்னத்துக்காக என்று நேரடியாக காட்டமாக கேள்வி கேட்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்க எதுக்குடா நீங்க 15 வருஷமா 20 வருஷமா ஞானத்தை பயில்றீங்க, யோகத்தை பயில்றீங்கன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு திரியுறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? நாங்கெல்லாம் ஒன்னும் காவி கட்டலையே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்ம போடுற வேஷம் வேற, அவங்க வந்து காவி கட்டிட்டு வேற வேஷம் போட்டாங்க. ஆனா நம்மளும் வேஷம் தானே போட்டுட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். யாராவது சொன்னா ரோஷம் வருது இல்ல, ரோஷம் வந்துருச்சுன்னாலே நீ 15 வருஷமா போட்டிருக்கிறது வேஷம்னு புரியுது இல்ல. நேத்தா ஞானத்தை கேட்டுட்டு இருக்க, வருஷம் பூரா ஞானத்தை கேட்டுட்டு இருக்கோம். இங்கே மனம்தான் வெரி பேசிக் கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்கோம்? மனமா சூழலா, சுகத்தையும் துக்கத்தையும் நிர்ணயிப்பது உன் மனமா சூழலா அப்படின்னு கேட்டோமா இல்லையா? கேட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னமும் எவனாவது திட்டினான்னா ஐயோ உட்காந்து அழுதுகிறது இல்ல அவனை திட்டிட்டு இருக்கிறது. லூசு பையிலே உன் சுகத்தையும் துக்கத்தையும் உன் மனம் தானே டிசைட் பண்ணுதுன்னு தெரியும்ல உனக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்ல. பின்னையே உட்காந்து அழுதுட்டு இருக்க. பின்ன ஏன் கிளாஸுக்கு போற? நாங்க விடாம 15 வருஷமா சத்சங் கேட்கிறோம் தெரியுமா? இது எதுக்கு? ஸோ ரொம்ப ஒரு கோபமாகவே அவள் கேட்கிறாள். வெளிவேஷம் அவசியம் இல்லை. காவி உடை அணிந்து கொண்டு தாடியை வைத்துக் கொண்டு நானும் ஒரு யோகி, நானும் ஒரு ஞானி என்று வெளிப்பாட்டுக்காக நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனம் உள்ளுக்குள்ளே அடங்காமல் அத்தனை வெளிவேஷமும் அர்த்தமற்றது என்று உனக்கு புரிகிறதா என்று கேட்கிறார். இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகணும்னா ரோசம் வரணும். என்னடா ரோசம் வரக்கூடாதுன்னு தாட்டே ஜெபங்க எழுதியிருக்காங்க. அப்படித்தான் எழுதியிருக்காங்க. ஆனா ரோசம் வர்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ரோசம் வர்றவனை திட்டுறா, ரோசம் வர்ற மாதிரி திட்டுறா அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரியா? ஏன்னா கிருஷ்ணா மியூட் போடணும். சோ இந்த இடத்துல அந்த காவி உடை அணிந்திருக்கும் போது அப்ப நமக்கு ரோஷம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபங்கம் எழுதும் போது நமக்கு ரோஷம் வரும் வரைக்கும் பேசுகிறாள் அப்படின்னா ரோசப்படக்கூடாதுன்னு ரோசப்படுங்கிறான்னு வச்சுக்கோங்களேன். சை நல்ல மனுஷனா, எனக்கு ரோசம் எல்லாம் வருதே அப்படின்னு ரோசப்படுவதற்கு ரோசம் வருதே என்று நீ ரோசப்படு, கோவப்படு, உண்மையிலேயே நீ கோவப்பட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வைராகியத்தை வளர்க்க வேணுங்க. ஸோ நம்ம இதை படிக்கும் போது ஆமா இல்ல அவ சொல்றது உண்மைதானே. இத்தனை வருஷமா சும்மா வேஷம் போட்டு தானே திரியிறோம். எல்லாம் நான் அப்படி பிடிக்கும், எனக்கு ஆன்மீக உசுறு, எனக்கு முமுட்சத்துவம் இருக்கும், எனக்கு மோட்ச தாகம் இருக்கு, எனக்கு ஞானம்னா பிடிக்கும், என்னுடைய லட்சியமே ஞானியாக வேண்டும் என்பதுதான், எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம், ஐயோ இந்த பிறவியே போதும். எல்லா டயலாக்கும் வேஸ்ட் தானேங்க. இந்த டயலாக் எல்லாம் உண்மையா இருந்திருந்தா வெரி பேசிக் கிளாஸ்ல புரிஞ்சுக்கிட்ட மனம் என்பது உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் போது உன்னை அசைக்க உலகத்தில் எவராலும் முடியாதுங்கிறது புரிஞ்சிருக்கணும்ல. உன் மனசு தானே. அப்ப எவனாவது திட்டினா உட்காந்து அழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயா தானே நினைச்சிட்டு இருக்க. எதுக்கு நினைச்ச? ஈகோ. என்ன இவன் திட்டுறதா அப்படின்னு. என்ன லூசுத்தனமான தாட்ஸ். எல்லாமே எண்ணங்கள் தானே, எண்ணங்கள் தானே அனுபவத்தை கொடுக்குது. அந்த எண்ணத்தை பியூரிஃபை பண்ணிக்கோ, அதை லவ்ல மாத்திக்கோ, நீ சந்தோஷமா இருக்கலாம்னு உனக்கு தெரியும்ல. இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கத்துக்கிட்டே இல்ல.
ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை மாத்திக்கல அப்படின்னு சொன்னா கத்துக்கிறதுல ஏதாவது யூஸ் இருக்கா? ஒருத்தன் வந்து பிகாமு, எம்காமு, எம்எஸ்சி, பிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே போறான். ஆனா எல்கேஜி பையனுக்கு என்ன தெரியுமோ அதுதான் அவனுக்கு தெரியுமா? இப்ப நீ அவனை என்ன சொல்லுவீங்க? அவன் பிஹெச்டின்னு அவன் பேருக்கு பின்னாடி போட்டிருக்கிறத நீங்க நம்புவீங்களா? ஏமாத்து வேலைன்னு சொல்லுவீங்களா இல்லையா? ரியலாவே அவன் சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்கட்டுங்க. ஈவன் இஃப் வுட் ஹவ் பீன் காட் அ சர்டிபிகேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் வி ஆர் நாட் கோயிங் டு அக்செப்ட் இட் இல்லையா? அட சுத்த லூசு பையடா இவன் எப்படித்தான் வாங்கினான்னு தெரியல. ஸோ யூ நாட் கோயிங் டு பிலீவ் இட் இல்லையா? ஸோ வாட் இஸ் தி யூஸ் தென்? சர்டிபிகேட் வாங்கி என்னடா பிரயோஜனம்? உள்ளுக்குள்ள நீ வந்து உருப்படியா இல்லாம எதுவுமே தெரியாம சர்டிபிகேட் வாங்கி அதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நாங்க வந்து பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஆனா எலக்ட்ரானிக்ஸ் அவுட் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்ககிட்ட கத்துப்பாங்க. இன்ஃபேக்ட் எம்எஸ்சி, எம்காம் படிச்சவங்க, எம்இ படிச்ச ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் கூட வந்து எங்ககிட்ட கத்துப்பாங்க. ஆனா என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னையா இது டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவன்ட்டு வந்து எம்இ ப்ரொஃபசர் இன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இங்க எலக்ட்ரானிக்ஸ் கத்துக்க வரானா? எப்படிப்பா அது சாத்தியம்? உள்ள சரக்கு இருந்தா வெளியில இருக்கிற காவி உடைய பத்தி யாருக்கும் கவலை இல்லைங்க. நீ வெளியில 1000 தான் காவி உடை போட்டாலும் ஒருவேளை நம்பி உள்ள வருவான். உள்ள வந்து உங்ககிட்ட சரக்கு இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். ஆனா நீ எந்த காவியும் போடாம இருக்க, நார்மலா தான் இருக்க, ஆனா உள்ள சரக்கு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா உன்னை தேடி ஆளுங்க வருவாங்கல்ல. ஸோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் இன்னர் பியூட்டி அண்ட் நாட் அண்ட் அவுட்டர் பியூட்டி அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு வரியாக நான் இதை காண்கின்றேன். ஸோ வேற நாள் நம்ம எல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது எதுலங்க? அவுட்டர்ல தானே ஃபோக்கஸ் பண்றோம். நான் ஞானின்னு வெளியில காட்டிக்கிறதுக்காக நம்ம ஞானி ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. நான் ஞானியா இருந்த நான் யாருன்னு உணர்றதுக்காக தானே நான் ஞானி ஆகணும். அப்போ உணர்றது அப்படின்னா என்ன? வெரி பேசிக் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? உன் மனசை உன் கட்டுப்பாட்டுல வைக்கிறது தானே. அதுக்கப்புறம் தானே முன்ன யாருன்னு நீ புரிஞ்சுக்க முடியும். மனசை சாத்விக்கே கொண்டு வரல அப்படின்னா நீ யாருன்னு உன்னை எப்படி புரிஞ்சுப்ப? இன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்கல, எல்கேஜியே படிக்கல, ஆனா பிஹெச்டி ரேஞ்சுக்கு வெளியே வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து சர்டிபிகேட்டை வாங்கி காட்டிட்டு இருக்கு. இது வந்து வெத்து வேஷம் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் என்று தீர்க்கமாக காட்டமாக இந்த வரியின் மூலமாக கேட்கிறார். போதும்னு நினைக்கிறேன். நமக்கெல்லாம் ரோஷம் வந்திருக்கும். அதனால இனிமே யாரு எவ்வளவு திட்டினாலும் ரோஷப்பட மாட்டோம் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ தேர்ஃபோர் ஒருவன் வெளியில் காவியுடை அணிந்திருந்து ஆனால் உள்ளுக்குள் மனமடங்கவில்லை என்றால் அது வேஸ்ட். அப்படி இருக்கிறவனை என்ன சொல்லணும்னு அடுத்து அதையும் பார்க்கலாம். எல்லாம் மனு நயே சாது, அந்த மாதிரி கபடதாரிகளை சாது என்று சொல்லாதே, ஞானி என்று சொல்லாதே அப்படின்னா. ஜகி விடம்பனாபாது, அவனை வேஷக்காரன் என்றுதான் இந்த உலகம் சொல்லும். Such a person should not be called a saint. They only bring ridicule and mockery upon themselves in the world. அதை தமிழ்ல சொல்லணும்னா அத்தகையவரை ஒரு ஞானி அல்லது ஒரு துறவி என்று சொல்லக்கூடாது. அவரை உலகில் ஏளனத்திற்கும் இகழ்ச்சிக்கும் மட்டுமே ஆளாவார். அவளே திட்டாங்க, நம்ம என்ன திட்டுறது? சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வரியில என்ன சொன்னான்னா, வெளியில மட்டும் காவிய போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து மனசு தன் வசியத்தில் வைத்துக் கொள்ளாமல் இருக்கானே அவனை ஞானின்னு சொல்லாதே, அவனை துறவின்னு சொல்லாதே. அவன் உண்மையிலேயே ஏளனத்திற்கும் இகழ்ச்சிக்கும் விடம்பனாபாது அப்படின்னா மட்டுமே ஆளாவார். அவன் வேஸ்ட்னு இன்டைரக்டா சொல்லிட்டாங்க. நீ எந்த கெத்துக்காகவும் எந்த பந்தாவுக்காகவும் நீ காவியோடைய போட்டியோ அந்த கெத்தும் பந்தாவும் உன்னை விட்டு ஓடி போயிடும். நீ எந்த ஒரு அகங்காரத்தை மீட் அவுட் பண்றதுக்காக இந்த உலகத்துல வாழ்றியோ அந்த அகங்காரமே உன்னை அழித்து விடும். கெத்த காட்டுறதுக்கு தானடா ஈகோ வச்சிருக்க. ஆனா அது என்ன ஆகும்னா கடைசியில ஏளனத்துக்கும் இகழ்ச்சிக்கும் மட்டுமே ஆளாகும். எல்லாரும் கிண்டலும் நக்கலும் தான் பண்ணுவாங்களே தவிர உன்னை யாரும் கையெழுத்து கும்பிட போறது இல்ல. ஏன்னா ட்ரூத் நிறைய நாளைக்கு மறைக்க முடியாது. வெளியில வேஷம் போட்டுட்டு இருக்கிறது நிறைய நாளைக்கு மறைக்க முடியாது. உண்மை தெரியும் போது உன்னை தூக்கி எறிந்து விடுவர் இந்த உலகத்தா. ஏண்டா வேஷம்? வேஷம் போடுறது ஒரு கஷ்டம், அந்த வேஷம் வெளியில வந்துட்டா அது பெரிய கஷ்டம். அப்படி இருந்து இந்த வேஷம் அவசியம் தானா என்றெல்லாம் கேட்பது போல் இருக்கின்றது எனக்கு. சரியா? சோ
அவள் சொல்ல வருவது, வெளியில் காவியை போட்டுவிட்டு உள்ளுக்குள்ளே மனதை உன் வசியப்படுத்தாமல் இருப்பாயே, ஆனால் நீ சாதுவே அல்ல, நீ ஞானியே அல்ல. ஆனால் இந்த வேஷம் என்பது உனக்கு புகழை தராது, இகழைத்தான் தரும் என்பதை புரிந்து கொள். சோ இதுதான் மேஜரா சொல்ல வருது. சரியா? ஏன் வேஷம் போடுறோம்? புகழடையணும்னு தானே வேஷம் போடுறோம். அவன் ஏன் காவியம் வந்து துறவி எல்லாம் படிச்சுக்கிட்டான், எல்லாம் நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிடுவான், நம்மள ஒரு ஞானின்னு நினைப்பான், நமக்கு எல்லாம் ஏதாவது நிறைய பணம் கொடுப்பான். ஸோ சம்திங் 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 எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நீ வந்து அந்த மாதிரி பண்ற. பட் அது லாங் லாஸ்டிங்கா நீடிக்காதுப்பா. கண்டிப்பா ஒரு நாள் உண்மை தெரியும் போது உன்னை தூக்கி எறிந்து விடுவர். ஏளனத்திற்கும் இகழ்ச்சிக்கும் நீ ஆளாவாய். அது நிரந்தரமாக உன்னை சந்தோஷமாக இருக்க விடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம அப்படி இருக்கிற நீ வந்து ஞானியே கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் பண்ணேன். நான் இது ஏன் சொல்றேன்னா, அத்தகையவரை துறவி என்று சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் நம்மளும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஞானி ஆயிட்டோன்ற ஃபீலிங்கே நிறைய பேருக்கு இருக்கு. என்கிட்ட கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னு கடவுளே வந்து சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஞானி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு. சரியா? ஸோ நீ வெளியில வேஷம் போட்டுக்கிட்டா மட்டும் நீ ஞானி ஆயிடுவியா? அந்த மாதிரி வெளியில வேஷம் போட்டதை வச்சே நீ ஞானின்னு நீயா முடிவு பண்ணிப்பியா? பற்றற்ற தன்மை போல் வெளியில காட்டிக்கொண்டால் அது பற்றற்ற தன்மை ஆகிவிடுமா? பயங்கரமா சேவை பண்ற மாதிரி நீ வெளியில காட்டிக்கிட்டா நீ வந்து கர்ம யோகி ஆயிடுவியா? டே, வெளியில என்ன பண்றேங்கிறது முக்கியம் இல்லடா, உள்ள நீ எப்படி இருக்கேங்கிறது தானே முக்கியம். நீ வெளியில வேஷம் போட்டு நீயே உன்னை ஏமாத்திட்டு இருக்க. உன்னெல்லாம் நான் துறவி ஞானிலாம் சொல்ல மாட்டேன். வெளியில வேஷம் போட்டா துறவி ஆயிடுவியா நீ? வெளி வேஷம் அக்கறை இல்லப்பா, உள்ளுக்குள்ள தெளிவா இருக்கியா இல்லையான்னு தானே முக்கியம். அதை தூக்குறதுக்கு வெளியில வேஷத்தை போட்டுறியோ இல்லையோ, உள்ளுக்குள்ள நீ வந்து சாத்விக் மைண்ட கொண்டு வர்றதுக்கு வெளியே பாப்பியா, பியூர் ஹார்ட்டோட கொண்டு வர்றதுக்கு வெளியே பாப்பியா? அது இல்லாம உட்காந்துட்டு நான் வந்து நான் ஞானி ஆயிட்டேன், ஆனா இவங்கெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க, யாரும் எங்களை நம்ப வைக்கிறதுக்காக நீ ஞானி ஆயிட்டு இருக்க, நாங்க நம்பினா என்ன போனா என்னடா, நீ ஞானியானா நீ சந்தோஷமா தானடா இருக்க போற. இதெல்லாம் நமக்கு புரியறதே இல்லைங்க. சரியா? சோ தேர்ஃபோர் இந்த இரண்டாவது அடிகளில் அவள் தான் முதலில் எடுத்து வந்த அந்த சாட்டையடியை இன்னும் ஆழமாகவே தாக்குகிறாள் என்பதாகத்தான் எனக்கு புரிகிறது. ஸோ வெளிவேஷம் அவசியம் அல்ல. இந்த வெளிவேஷத்தை போட்டுக்கொண்டு துறவி என்று உன்னை நீ ஏமாற்றி கொள்ளாதே. அவன் துறவி என்று சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றாள். அத்தோடு அந்த ரெண்டாவது வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ எந்த பர்பஸுக்காக நீ வெளி வேஷம் போட்டுட்டு இருக்கியோ அந்த பர்பஸ் சால்வ் ஆகாது. நீ வந்து கெத்த காட்டுறதுக்காகவும் நீ பெரிய ஆளும் நிரூபிக்கிறதுக்காகவும் நீ அந்த வெளி வேஷத்தை போடுற, ஆனா கடைசியில் நீ என்ன ஆவேன்னா இகழ்ச்சிக்குத்தான் ஆளாவாய் என்று புரிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, இப்போ என்னது ரோசக்காரங்களுக்காக இந்த அபங்கம் எழுதப்பட்டதுன்னு சொன்னீங்க, இப்ப எதுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. மெயினா எவனாவது திட்டும் போது ரோஷம் வருது அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த அபங்கம். அப்ப ரோஷம் வந்துடுச்சுன்னா நீ வேஷம் போட்டுட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்றா. சரியா? எவனாவது திட்டும் போது எனக்கு ரோஷம் வந்துடுச்சுன்னாலே, நான் அஃபெக்ட் ஆயிட்டேன்னாலே, நீ இத்தனை நாளா போட்டுட்டு இருக்கிறது வேஷம், நான் ஞானின்னு பேசிட்டு இருந்தது வேஷம், இத்தனை கிளாஸ் நான் கேட்டிருக்கேன்னு சொன்னது வேஸ்ட். சோ இதெல்லாம் ஏமாத்து வேலை. நீ அஃபெக்ட் ஆயிட்டாலே நீ இப்படி உன்னை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் உன் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னா நீ என்னத்த பெரிய நீ வந்து ஞான கிளாஸ் கேட்டு என்னத்த பிரயோஜனம்? வெளியில வேஷம் போட்டுடா, மனசு உள்ளுக்குள்ள உன் விஷயத்துல இல்லையே. அவன் எவனோ விஷயம் பண்ணிட்டு இருக்கான் உன் மைண்ட. திட்டினா நீ வந்து விழுந்துருவே அப்படின்னா நீ எதுக்குடா உன் மைண்ட் நீ கட்டுப்பாட்டுல நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் அந்த லுக்கிங் குட் கிளாஸஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல்பு, நீ என்ன பல்பாடா, எவன் வேணாவது சுவிட்சை போட்டா நீ எரியறதுக்கும் ஆஃப் ஆகிறதுக்கும். ஏண்டா நீ உன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டியா? சுவிட்ச் எல்லாம் உன் கையில நீ வச்சுக்க மாட்டியா? எவனாவது திட்டினான்னா புசுக்குன்னு பல்ப் ஃபியூஸ் ஆகி போயிடுற. அப்புறம் எவனாவது புகழ்ந்துட்டான்னா அப்படியே 1000 வாட்ஸ் பிரகாசமா எரியிற. அப்ப நீ யாரா? உன் கட்டுப்பாட்டுலயே நீ இருக்க மாட்டியா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்பதை நினைவு கூறுங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். So unless your mind is not in your control, then what is the use of practice of this spiritual practice? அர்த்தம் என்ன இருக்குங்க? அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்க இது. ஆக்சுவலி மனம் வசியப்படுவது என்பது முதல் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் மனம் நான் அல்லன்னு புரியணும், அதுக்கப்புறம் நான் தான் பிரம்மம்னு உனக்கு உணரணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரணும்னா மனசு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்ல. அதுவே கண்ணா பின்னான்னு அது போன வழியில நீ போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ வந்து நீ யாருன்னு எப்படி தெரிஞ்சுப்ப? மனமே நானு தானே புரிஞ்சுப்ப. இப்ப மனதை உன் வசப்படுத்த முடிகின்ற நேரத்தில் உன்னால் உணர முடிகிறது. அப்படி என்றால் மனம் நான் அல்ல, மனம் என் கருவி, என் இஷ்டத்துக்கு என் மனதை ஆட்டி வைக்க முடிகிறது என்றால் ஆட்டி வைப்பவனே நான், மனம் நான் அல்ல. உணர முடியும்ல.
அப்ப உணர்றதுக்கு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வரணும் இல்ல. மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்துட்டா அப்புறம் கடைசி வரைக்கும் உன்னை உணராமல் போய் விடுவாய் அல்லவா. அடுத்தடுத்த வரியில இதெல்லாம் அவளையும் சொல்றாங்க, நான் என்ன சொல்றது சரியா. சோ தேர்ஃபோர் இங்கே அவள் சொல்ல வந்தது என்னன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். வெளிவேஷம் போடாதே. இன்கேஸ் நீ ஞானத்தை கத்துக்கிறது உண்மைன்னா உன் மனசு உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும். இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணு. இருந்தா நீ ஞானியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. மனசு உன் கட்டுப்பாட்டுல இல்லைன்னா வெளிவேஷம் போட்டுட்டு இருக்கு. உன்னை ஞானின்னு சொல்லிக்கிறாத. மேற்கொண்டு இந்த வெளிவேஷம் போடுறது உனக்கு மகிழ்ச்சியை தராது, இகழ்ச்சியை தான் தரும் என்று இந்த 2 வரிகளில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பதான் நான் சொன்ன அந்த ஹையர் நாலேஜுக்குள்ள மெதுவா என்ட்ரி ஆறா. சொல்லு. இப்போ ரோசப்படாதன்னு அதாவது ரோசப்படாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அந்த ஞானத்துல ரோசப்படு, என் மனசு இப்படி இருக்கு, ரோசப்படாத. ஆனா ரோசப்படாம இருக்கணும்னு ரோசப்படாத, அப்படிதானே சொல்ல வர்றீங்க? ரோசப்படாம இருக்க நீ ரோசப்படு. யார் என்ன சொன்னாலும் நான் தில்லா இருப்பேன்டா அப்படின்னு அந்த கெத்த காட்டு அப்படிங்கிற மாதிரி தானே சொல்ல வர்றீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இந்த அளவுக்கு திட்டிட்டு இருக்கல்ல, கொஞ்சமா ரோசம் வந்திருந்தா நம்ம தெரிஞ்சிருப்போம்ல. அவ திட்டுன்னு திட்டிட்டு இருக்கா, நமக்கு ரோசமே இல்லாம அவ தாட்டேஜியாபாங்கல. அவ வந்து இந்த ஞானேஸ்வர் மகராஜுக்கு சொல்லியிருக்கா, நமக்கா சொன்னா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கேல்ல. அவளுக்கா சொல்லிட்டு இருக்கா, அவருக்கா வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. ரோசமே இல்லாம நம்ம பாட்டுக்கு அப்படியே தானே இருக்கும். ரோஷம் இருந்திருந்தா நம்ம எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டோமா என்று அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தேன். ஓகே ஓகேண்ணா. ஒரு சாது வந்து நதியில போயிட்டு இருக்க நதியில தேல் வந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி காப்பாத்த நினைப்பாரு. அப்போ வந்து அந்த தேல் வந்து கொட்டிடும். திரும்ப வந்து அப்படின்னு சொல்லிட்டு உதறுவாரு. திரும்பவும் எடுப்பாரு. திரும்பவும் கொட்டும். மறுபடியும் வந்து இது வந்து திட்டுக்கு நான் வந்து யாரோ ஒருத்தர் நம்மள கொட்டுற மாதிரி நான் ஃபீல் பண்ணி சொல்றேன். மறுபடியும் கொட்டுது. மறுபடியும் வந்து சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டே இருக்காரு. அங்க இருந்து வரக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, இத்தனை தடவை கொட்டுதுன்னா அதை விட்டு தள்ளேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அதாவது சாகுற நேரத்துல கூட கொட்டுற குணத்தை அதுக்கு விட முடியல அப்படின்னா, நான் பகுத்தறிவு உள்ள ஒரு சாது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதை காட்டிலும் நான் அன்பை டெவலப் பண்றதுக்கு தான் நான் முயற்சி பண்ணணுமே தவிர, கொட்டுதுன்னு சொல்லி அதுகிட்ட நான் வந்து ஏன்டா இப்படி இருக்கோ, செத்து தொலையட்டும் அப்படின்னு நான் இருக்கக்கூடாது. அது வந்து தன்னுடைய சுபாவத்தை விட்டு கொடுக்கலைன்னா என்னுடைய சுபாவம் என்னது? நான் அன்பானவன். நான் வந்து எல்லார்கிட்டையும் நான் அன்பு செலுத்தணும் அப்படிங்கக்கூடிய அந்த நோக்கத்துல இருக்கக்கூடிய எனக்கு வந்து அதே மாதிரி தில்லு எனக்கு ஏன் வரல அப்படின்னு யோசிப்பாராம். சோ அது மாதிரி இந்த ரோசம் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ரோசப்படாம கொட்டாம திரும்ப வந்து அவங்க கிட்ட அன்பு செலுத்துறது அப்படிங்கிற அந்த ரோசம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்ல வர்றீங்கன்னா? இந்த கதையும் நல்ல கதை தான். இந்த கதையை சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. அந்த கதையை சொல்றேன் கேளுங்க. வசிஷ்டர் அண்ட் விஸ்வாமித்ரா, சரியா? இங்க விஸ்வாமித்திரர் அப்படிங்கிறவர் சத்திரியனாக வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்து துறவியா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இவர் வசிஷ்டர் வந்து பிராமணனாக இருந்து ஒரு துறவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்போ அந்த ஸ்டேட்ல இவருக்கு வந்து புதுக்குன்னு கோபம் வந்துடும். யாருக்கு? நம்ம விஸ்வாமித்திரனுக்கு வந்து புதுக்குன்னு கோபம் வந்துடும். ஆனா நம்மால வசிஷ்டர் இருக்காரு, அவருக்கு கோபம்னா என்னன்னு தெரியாது, பயங்கர சாதுவா இருப்பார். நீங்க இந்த இடத்துல வந்து நம்ம கதைக்கு ரோஷம் அப்படின்னு எடுத்துக்கோங்க, சரியா? இவருக்கு புஷுக்குன்னு ரோஷம் வந்துடும் நமக்கு. ஆனா வசிஷ்டருக்கு ரோஷமே வராது. என்னதான் ஆனா அவரை திட்டினாலும் அவருக்கு ரோஷமே வராது. சரி, இதெல்லாம் விஸ்வாமித்திரன் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாவே மாறிடுது. என்னடா இவன் இப்படிதான், இவனால எப்படி இருக்க முடியுது? அது எப்படி கொஞ்சம் கூட கோபமும் ரோஷமும் இல்லாம இருக்கிறான்? என்னத்தையாவது பண்ணி இவனை வர வைக்கணும்டா என்று முடிவெடுக்கின்றான். அப்போ ஒரு நைட்ல விஸ்வாமித்திரர் வசிஷ்டருடைய வீட்டுக்கு போறாரு. தன்னுடைய விசிஷ்டர் வந்து மனைவி குழந்தைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள், வசிஷ்டருடைய பிள்ளைகள் 4 பேரை அறிவாளால் வெட்டி வீசி தள்ளி விடுகிறார். ஒரு கோபத்தோடு, வசிஷ்டரே, நான் வீரன் என்று நிரூபித்து விட்டேன், இப்ப என்ன செய்ய போறீங்க என்று ஏதோ அவருக்கு ஒரு ரோஷம் வர்ற மாதிரி, கோபம் வர்ற மாதிரி இவர் செயலை செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
இவ்வளவும் பண்ணிட்டு அவரை தென்னாவட்டா பார்த்திருக்கிறாரு விஸ்வாமித்திரரு. அவர் ரொம்ப சாதுவா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. அரண்டு விழுந்துடுறான். விஸ்வாமித்திரன் வந்து டோட்டலா காலி ஆயிடுறான். என்னடா மனுஷன் எப்படிடா இது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அவரு காலையே விழுந்து மன்னிப்பு கேட்டு, இல்ல என்னுடைய பொறாமை குணத்தினால எப்படியாவது உங்களுக்கு ரோஷம் வர வச்சிடணும், கோபம் வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு அந்த கேள்வியும் கேட்கிறான். எப்படி உங்களால இப்படி இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணா, உன் இயல்பு கோவப்படுறதுடா, ஏன் இயல்பு சாதுவா இருக்கிறதுடா, உன் இயல்பை நீ காட்டுற, ஏன் இயல்பை நான் காட்டுறேன் அப்படின்னு தில்லா பேசுவாரு அப்படின்னு. இங்க கிட்டத்தட்ட அந்த கதையிலையும் அப்படிதான் சொல்றான். சரியா? நீ கொட்டுறது கேளுனுடைய இயல்பு, அது இயல்பு அதை காட்டுது. அன்பு காட்டுறது ஏன் இயல்பு, ஏன் இயல்பை நான் காட்டிட்டு இருக்கேன் என்று சொல்வதாக அந்த கதை சொன்னதே தான் கிட்டத்தட்ட இந்த இடத்துலயும் வரும். விஸ்வாமித்திரன் உன் இயல்பை நீ காட்டுடா, ஒரு சாது, ஒரு சன்னியாசி, ஒரு துறவி, ஒரு பிராமணன், ஏன் இயல்பை நான் காட்டுறேன்டா என்பதுதான் அந்த உண்மையான ரோஷம். சார், இதுதானே ரோஷம். ரோஷம்னா எது ரோஷம்? எதுல இருக்கணும்ன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல ரோஷமே வராது. நம்ம திட்டுவோம், என்ன திட்டாலும் சரி, நம்ம திட்டுறத காதுல ரோஷமாவே எடுத்துக்கிறது இல்லை. நம்ம அண்ணா தானே திட்டுறாரு, திட்டட்டும், இப்ப என்ன, மெதுவா போவோம் ஞானத்துக்கு என்று ரோஷமே படுறதில்லை. எவனாவது ரோட்ல போற ஒரு பைத்தியக்காரன் திட்டா போதும், ஆஹா இவன் எப்படி என்ன திட்டலாம் என்று அதுக்கு செவி சாய்க்கிறது. நமக்கு செவியே சாய்க்கிறது இல்லை. என்ன பண்றது? சரியா? இதையும் we can take it as an example for that. இந்த ஏக்நாத்தருக்கும் அதுதானே, நான் சாந்தி பிரம்ம ஏக்நாத் அப்படின்னு சொல்லும் போது கூட முசல்மானுக்கு கோவம் வந்துரும். எது எப்படி சாந்தி பிரம்ம ஏக்நாத்தா, எங்க கோவம் வர வச்சிடலான்னு ட்ரை பண்ணாலும் 108 தடவை துப்பினாலும் கூட அங்க அவரு அன்பை மிஸ் பண்ணாம இருக்காரு. அது மாதிரி இருக்கணும். சரி, நான் வைராகியம் எடுத்துக்கிறேன்னா. சரி, okay, we will move on to the next one. ஆபண சுதீன தியாவே, உங்களுக்குள்ள சோதுனி அப்படின்னா, சோதுனின்னா தேடுறது அப்படின்னு அர்த்தம் மராட்டியில. ஜகி தைசி விரக்த வியாவே, உனக்குள்ள நீ போனாதானடா நீ வெளியில விரக்தனா இருப்ப. விரக்தன்னா பற்றற்ற நிலைன்னு அர்த்தம். சரி, இங்கிலீஷ்ல முதல்ல படிக்கிறேன். One must research within themselves and find their true self. Only then can one be truly detached from this world. அதாவது ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே தங்களை தேடி கண்டடைய வேண்டும். அப்போதுதானே உலகில் உண்மையான பற்றற்ற நிலையை அடைய முடியும் அப்படின்னு அழகா ஹையர் நாலேஜுக்கு வந்தாச்சு. சரியா? ஏன்னா ஸ்டார்டிங்ல 2 குத்து குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஹையர் நாலேஜ் சொல்லிதான் வந்து ஒவ்வொரு அபங்கம்லயே அது வந்து கொடுத்துருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல என்ன சொன்னாங்கன்னா, வெளியில வேஷம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள மனசும் கண்ட்ரோலே இல்லைன்னா அந்த வெளி வேஷம் எதுக்குடா, அது நீ ஞானின்னு உனக்கு சொல்லிக்கிறாத, இது உனக்கு மகிழ்ச்சியும் தராது, உனக்கு கஷ்டம்தான் கொடுக்கும் என்று நமக்கு தெளிவா அவ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன பண்ணணும். நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மனசு சாத்விக்கு வரணும்னு சொன்னேன். உன் மனசு சுத்தமடைய வேண்டும்னு சொன்னோம். மனசே உன் கட்டுப்பாட்டுல இல்லைன்னா மனமே நீ இல்லைன்னு நீ எப்படிதான் தெரிஞ்சுப்ப? அப்போ ஒன் மஸ்ட் சர்ச் விதின் தெம்செல்ஃப் அண்ட் தேர் ஃபைண்ட் தேர் ட்ரூ செல்ஃப் அப்படின்னா, மனசே நீ இல்லைன்னு புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உனக்குள்ள போகணும்டா. உனக்கு உள்ள போய் நீ யாருன்னு புரிஞ்சுக்கணும்னா மனசு உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும்டா. ஸோ திஸ் இஸ் வாட் ஷி இஸ் ட்ரைங் டு சே. சரியா? அந்த ஒன்னோட ஒன்று லைன்ஸ் எவ்வளவு அழகா தொடர்பு படுத்தி பேசுறா அப்படிங்கறத நீங்க இமேஜின் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வா அப்படின்னு சொல்றா. மனசு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா, உன்னை நீ யாருன்னு புரிஞ்சுக்கணும்னா உன் மனசுக்கு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் முடியும். அதன் கட்டுப்பாட்டுக்குள்ள நீ பின்னாடியே போயிட்டு இருந்தேன்னா, நீ அதுக்கு அடிமையாவே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நீ யாருன்னு நீ எப்படிடா புரிஞ்சுப்ப? மனசவும் வசப்படுத்து, அப்பதான் தெரியும் மனசு நான் இல்ல நீ யாருன்னு. அப்போ நீ மனசுக்கு ராஜாவா மாறு. அப்போ ராஜாவா இருக்கின்ற நான் யாருன்னு அப்பதானே தெரிஞ்சுக்க முடியும். நீ மனசுக்கு அடிமையா இருந்துக்கிற வரைக்கும் you cannot identify who you are. உன்னை யாருன்னு நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ முடிச்சுட்டு இங்க வா அப்படிங்கிற 3rd வெர்ஷன்ல, நீ இப்போ ஞான சோதனை பண்ணு. நான் யார் என்ற விசாரத்துக்குள்ள போ, உனக்குள்ள நீ யாருன்னு பாரு. ஏன்னா 100% பியூர் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நீ இந்த ஞானி ஆகும்போது மட்டும்தான் கிடைக்கும். பியூர் மைண்ட் ஆனா ஓரளவு நீ பெட்டரா வந்துடலாம். நீ வந்து மற்றவங்களுடைய ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் வந்து ரொம்ப டேக் இட் ஈஸியா உன்னால எடுத்துக்க முடியும். ஓரளவு சாத்விக் வரும்போதே உன்னால அந்த மாதிரி எடுத்துக்க முடியும். இன்னும் 100% பியூரிஃபை ஆகணும்னா, உன் மனசு எதை பத்தியும் கவலைப்படாம 100% ஜாய்ஃபுல்லா உன் சொரூபத்துல நீ இருக்கணும்னா, நீ சொரூபம் என்னங்கிறது உனக்கு புரியணும்டா.
மனசை தாண்டிய நிலைக்கு நீ போக வேண்டாமா? மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து உன்னை யார் என்று புரிந்து மனதை தாண்டிய நிலைக்கு செல்வதற்கு படிப்படியாக நீ முன்னேற வேண்டாமா என்று அவள் கேள்வி கேட்கின்றாள் இந்த ஓவியில். சரியா? ஏன்னா அப்ப மட்டும்தான் ட்ரூ டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் தி வேர்ல்டு கிடைக்கும். இவ்வுலகில் உண்மையான பற்றற்ற நிலையை நீ அடைய முடியும் அப்படிங்கிறா. இப்ப பற்றற்ற நிலைன்னா என்னது? எவனோ ஒருத்தன் திட்டான், எனக்கு புசுக்குன்னு ரோகம் வந்துருச்சு அப்படின்னா அது பற்று உள்ள நிலையா பற்றற்ற நிலையாங்க? ஏன்டா எவனும் திட்டக்கூடாதுங்கிறதுல நீ பற்று வச்சிருக்கியா இல்லையா? இப்படித்தான் என்கிட்ட எல்லாரும் நடந்துக்கணும்னு ஒரு பற்று வச்சிருக்கியா இல்லையா? அப்ப அந்த பற்று தானே உனக்கு ரோசத்தையே வரவச்சது. ஒவ்வொரு ஆசையும் ஒரு மனிதனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு விலங்கு மாதிரி, ஒரு ஜெயில் மாதிரி. அதுல நீ உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற காரணம் என்னன்னா ஆசை தானே. சோ மனதை சுத்தப்படுத்துன்னு ஏன் சொல்றா? மனசுல ஆசைகளை சுத்தப்படுத்துங்கிறா. ஒவ்வொரு ஆசையும் உன்னை அடிமையாகத்தான் உன்னை வைத்திருக்குமே தவிர உன்னை சுதந்திரமாக வாழ விடாது. உன்னை யாருன்னு புரிந்து கொள்ள கூட அது விடாது. அப்ப ஆசையை துறக்க வேண்டும் என்றால் 100% ஆசையை துறக்க வேண்டும் என்றால் அவன் என்ன திட்டினாலும் எனக்கு கவலையே இல்லடான்னு உன்னால தில்லா சொல்ல முடியணும்னா யூ மஸ்ட் நோ ஹூ யூ ஆர். தி வேர்ல்ட் இஸ் மாயா. என்னுடைய ரெஃப்ளெக்ஷன் தாண்டா எல்லாமே. நான் தாண்டா இங்க எல்லாமா இருக்கேன். இது உண்மையிலே இல்லவே இல்லடா. போன ஓவியில சொல்லியிருந்தான் நினைக்கிறேன். சூன்ய சாட்சி வியாவி, அதாவது இந்த உலகம் இல்லவே இல்லை என்று நீ சாட்சியாக அதற்கு இரு. அப்ப மாயையா இருக்குன்னு புரிஞ்சுண்டு அதுக்கு நீ சாட்சியா இரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஹையர் நாலேஜ் போன ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டான். சோ சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது, நம்ம குரு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க. சரியா? இருந்தாலும் நம்ம அன்புல என்ன வேணா பேசலாம் அப்படின்னு சேர்ந்து எடுத்துக்கோங்க. கண்ணன வாடா போடான்னு சொல்லியா முத்தாபாய் மட்டும் கோவிச்சுக்க போறாளா என்ன? ஓகே. சோ ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே தங்களை தேடி கண்டடைய வேண்டும். அப்போதுதான் இந்த உலகில் உண்மையான பற்றற்ற நிலையை அடைய முடியும். நிறைய பேருக்கு ஞான விசாரமே பிடிக்கிறது இல்லை. என்னது? ஒன்னா நான் யாருன்னு நினைச்சு பரபிரம்மம் பரபிரம்மம். இவர் கிளாஸுக்கு போனாலே பிரம்மம் பிரம்மன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆமா, நீங்க தான் பிரம்மம் பிரம்மான்னு காலையில இருந்துச்சு பேசிக்கிட்டே இருக்கேங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க நக்கல் வேற. பிரம்மம் பிரம்மன்னு பேசணும்ன்றது எதுக்காக? நீ யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தானே. பிரம்மமாகவே இருந்து கொண்டு பிரம்மத்தை மறந்து தொலைத்து விட்டு நாம் ஒரு முட்டாளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த முட்டாள்தனத்தை நீக்குவதற்கு பிரம்மத்தை பிடிக்க வேண்டும் தானே. அப்ப நான் யார் என்ற விசாரமே இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீ இந்த உடல் மனம் புத்தியோடய சிக்கி சின்ன பின்ன போய் போட்டு தானே பட்டு போய் தானே ஆக வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கணுமோ இல்லையோ. சோ தேர்ஃபோர் இங்கே அவள் சொல்லிய அந்த விஷயம் மிகவும் முக்கியமானது. உன் மனம் ஓரளவு பக்குவப்பட்ட பின் உனது கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு நீ உனது விசாரத்தை துவங்கு. நீ யார் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய். அந்த முயற்சி தான் உன்னை முழுமையான பற்றற்ற நிலைக்கு எடுத்து செல்லும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது எப்படிங்க? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா எப்படிங்க வந்து பற்றற்ற நிலை வரும்? நீ யாருன்னு புரிஞ்சுக்கும் போது இந்த உலகம் மாயான்னு புரிஞ்சுக்கலாம். இந்த உலகம் மாயான்னு மட்டும் இல்ல, உன்னுடைய மாயான்னு புரிஞ்சுக்கலாம். உன் மனம் என்னும் கற்பனையால் தோற்றுவிக்கப்பட்ட வெறும் தோற்றமேன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப நீயே தான் இந்த உலகத்துல எல்லாமா இருக்கேன்னு புரிஞ்சுக்கலாம். விளையாட்டுக்காக நீயே தான் உன்னை திட்டிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஃபன்ல நீ வந்து 100% அன்அஃபெக்டடா பற்றற்ற தன்மைங்கிறது வராம எப்படி போகும்? இதெல்லாம் எங்கிருந்து வரும்னா விசாரத்துல இருந்து தான் வரும். இப்ப நான் சொல்றேன், இது என்னுடைய விசாரத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இதை நீங்க அக்செப்ட் பண்ணணும், நீங்க ரிசர்ச் பண்ணணும், இதை முழுமையா உணரணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் அந்த பற்றற்ற தன்மை வரப்போகுது. இது எல்லாமே நான் விசாரம் பண்ணேன் அப்படிங்கிறத விட நமக்கு ஞானதேவரும் எல்லாருமே நமக்காக விசாரம் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்தது தானே. விசாரம் கூட நீயா வந்து உட்காந்து முட்டிட்டு மோதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எனக்காக நமக்காக எல்லாருமே எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டாங்க. ஃபீல் இட் வாட் தே டோல்டு. அவங்க நமக்கு காட்டி கொடுத்த அந்த ஞானத்தை நீ ஃபீல் பண்ணா கூட போதுமே. நீ ஏன் உட்காந்து மண்டையை உடச்சுக்கிட்டுலாம் நீ விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படி ஹையர் நாலேஜ் கிளாஸஸ்ல ஒவ்வொரு பரபிரம்மனா என்ன, ஈஸ்வர தன்மைனா என்ன, என்ன விசார சாகர்னு ஒரு புக் இருக்கு. அத்வைத கிரந்தங்கள் எக்கச்சக்கமா ஆதிசங்கரர் எழுதியிருக்காரு. பகவத்கீதை ஒண்ணு போதாதான். எத்தனை எத்தனை விஷயங்கள் நமக்காக நான் யார் என்று கண்டுபிடித்து கொடுப்பதற்காகவே அவர்கள் எல்லாம் எழுதி காட்டிவிட்டது தானப்பா. நீ என்னத்தை விசாரம் பண்ணி கண்டுபிடிக்க போற? அந்த கிரந்தத்தில் உள்ளதை உணர முயற்சித்தாலே நீ யார் என்று உணர்ந்து விட மாட்டாயா? அப்படி உணரும் பட்சத்திலே உனக்கு பூரணமான ஒரு பற்றற்ற நிலை வந்து விடாதா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சோ தேர்ஃபோர் நீங்க எவ்வளவுதான் நீங்க சொன்னாலும் எனக்கு ரோஷம் வந்துடுதுங்க, நான் என்னங்க பண்ணுவேன் என்று கேட்பவர்களுக்கு நீ உன்னை யார் என்று உணரும் வரை அது வரத்தான் செய்யும். மனதை சுத்தப்படுத்தினால் மட்டும் பத்தாது.
சுத்த மனதோடு உன்னை யார் என்று விசாரத்திற்கு சென்று முழுமையாக நீ யார் என்று உணரும் போது மட்டும்தான் முழுமையான பற்றற்ற தன்மை உன்னால் பெற முடியும் என்று அழகாக இந்த ஓவியிலே சித்தரிக்கப்பட்டுள்ளது. அண்ணா, ம். விவேகானந்தர் ஒண்ணு சொல்லுவாரு. கண்ணாடி, அதாவது கண்ணாடி முன்னாடி போய் எவ்ரிடே போய் நில்லு, உடனே நீயே செக்லிஸ்ட் போட்டுக்கோ அப்படின்னு. இங்க கண்ணாடின்னு சொல்றது இங்க வெள்ளி கண்ணாடிய சொல்லல, உள்ள இருக்கக்கூடிய மனசுங்கக்கூடிய கண்ணாடிய நீ டெய்லி பாரு. இப்ப யாராவது திட்டினாங்க அப்படின்னா அது தூக்கி வீசிடாத. நீ தப்பே பண்ணலைனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருப்ப, இல்லைன்னா இனிமே தப்பு பண்ணாம இருக்கிறதுக்காக வேண்டி அவங்க சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கோ. அதை சகிச்சுக்கிட்டு எப்படி செக்லிஸ்ட் பண்ணி பாரு, மனசுல இந்த அழுக்குகள் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணாலே உனக்கு அதுக்கு ரோசமே வராது. இனி பண்ணாம இருக்கிறதுக்கு இவங்க உதவி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தோணும். உண்மையிலேயே அன்புல நீ நிறையணும்னு நினைச்சேன்னா, இல்லைன்னா எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம், ஆமால எங்கேயோ எப்பயோ ஒரு நாள் இப்படி தப்பு பண்ணியிருக்கோம், அசிங்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி உடனே நீயே மனச இன்னும் கிளீன் பண்ணிக்கோ. அதனால கண்ணாடி முன்னாடி கொஞ்ச நேரமாவது, மனசுங்கக்கூடிய கண்ணாடி முன்னாடி ஏதோ கொஞ்ச நேரமாவது நீ உனக்கு நீயே ஸ்பெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு இங்க சொல்ல வர மாதிரி இருக்கு. அதாவது ஒவ்வொருவரும் தனக்குள்ளேயே தங்களை தேடி கண்டடைய வேண்டும் அப்படின்னா, என்னுடைய ஈகோ எங்க இருக்குன்னு கண்டறிஞ்சா மட்டும்தான் என் பிரம்மத்தை பிடிக்க முடியும், பற்றற்ற நிலைய அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் நான். இல்ல, நீ சொல்றது சித்த சுத்திக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஆனா முக்தாப்பா இங்க சொன்னது ஆப்பன சோதோன்கியாவே அப்படிங்கிறார். நீ யாருன்னு உன்னை நீ கண்டுபிடி அப்படிங்கிறார். சரியா? இது பியூர்லி ஹையர் நாலேஜ் ரிசர்ச்சை பத்தி தான் இங்க பேசியிருக்கா. நீ சொன்னது சித்த சுத்தி ரிசர்ச்காக நீ சொல்லிட்டு இருக்க. உன் மனசை பத்தி நீ ஆராய்ச்சி பண்ணு, லிஸ்ட் அவுட் போடு, உன் மனசுல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பாரு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழுக்க களையறதுக்கு ட்ரை பண்ணு, ஸோ மனசை சுத்தப்படுத்து அப்படின்னு சொன்னது ஓகே தான். பட் இந்த பர்டிகுலர் லைன்ல அவ சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, ஆப்பன சோதோன் கியாவே அப்படின்னா, உன்னை நீ யார் என்று சோதனை செய்து தெரிந்து கொள் அப்படின்னா, இது பியூர்லி நான் யார் என்ற விசாரம், ட்ரூ செல்ஃபை பத்தின விசாரம். அதனாலதான் ஜெமினி அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்கு. One must search within themselves and find their true self. தங்களை தேடி, அதாவது ட்ரூ செல்ஃப்னாலே என்னது, அந்த ஆத்மாவை கண்டறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகேண்ணா, அதாவது ஈகோவை போய் நோண்டாம ஜஸ்ட் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுவா பற்றற்ற நிலைக்குள்ள போயிடும்ல அப்படின்னு சொல்ல வரா. அதுவும் வேணும். ஃபர்ஸ்ட் 2 லைன்ல சொல்லிட்டா, சித்த சுத்திக்கு ட்ரை பண்ணணும் தான். ஓரளவுக்கு சாத்விக் மைண்டுக்கு நீ வந்துட்ட, உன் மனசு ஓரளவு கட்டுப்பாட்டுல நீ வைக்கணும் தான். வச்சதுக்கு அப்புறமா நீ இதுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது தான் 100% பியூரிஃபை ஆகும் அப்படிங்கிறது தான் மெயினா சொல்ல வர்றது. நீங்க அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்வீங்கல்ல, கிளாஸ் இருக்கு அப்படின்னா, கெட்ட தண்ணி இருக்கு அப்படின்னா கெட்ட தண்ணிய கொட்ட வேண்டாம், நல்ல தண்ணிய நிரப்பிட்டாலே போதும். இந்த பிரம்மம்னு என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும், அது அந்த அழுக்குங்கிற அந்த ஈகோங்க கூடிய அந்த அழுக்கு வெளியில போக போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அப்படியும் எடுத்துக்க கூடாது. கெட்ட தண்ணியை கொட்டிட்டு தான் நல்ல தண்ணியை பிடிக்கணும். நீ தமஸ் ரஜஸை விட்டுட்டு சாத்விக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த ஞான விசாரத்துக்குள்ள போகணும். தமோ ரஜோக்குள்ள இருந்து ஞான விசாரத்துக்குள்ள போக கூடாது. சோ ஃபர்ஸ்ட் 2 லைன்ல அதுக்காக தான் சித்த சுத்திக்கு வா அப்படின்னு கூப்பிடுற. அதுக்கப்புறம் நீ உன்னை நீ தேடுங்கிற அப்படின்னு சொன்ன. சரி, ஓகே ஓகே, புரியுதுண்ணா. ஃபர்ஸ்ட் சித்த சுத்திக்கு நான் என்னென்ன பண்ணணும்னா, கர்மம் பக்திங்கிறத வளர்த்ததுக்கு அப்புறமா இங்க வரணும், கண்டறிய வேண்டும். ஓகே ஓகே. ஃபோர்த் ஒன், விஷனா விஷம், பாய்ஷன். விச குரோஷோ குரோஷி கியாவே. இல்ல, விஷ கிராஷோ கிராசி தியாவே. கிராஷோ, ஆமா, கிராஷோ கிராசி கியாவே. விவேக நோந்தே தியாச்யா. இல்ல இல்ல இல்ல, விவேக நாந்தே தியாச்யா சவே. விவேக நாந்தே தியாச்சியா சவே. மராத்தி படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா புரியுது நல்லா படிச்சதுக்கு அப்புறம். விவேகானந்தே தியாச்சியா சவே. சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்னா, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்லயே படிக்கிறேன். ஒன் மஸ்ட் பி ஏபிள் டு ஸ்வாலோ தி பாய்சன்
with every morsel. Only then does true freedom dwell within them அப்படின்னு சொல்லியிருக்கா. தமிழ்ல ஒவ்வொரு கவளம் உணவோடும் அவமானமாகிய நஞ்சையும் விழுங்க தெரிய வேண்டும், அப்படிப்பட்டவரிடமே விவேகம் குடிகொள்ளும். விவேக நாந்தே, நாந்தே அப்படின்னா ரிலேஷன் அர்த்தம், சரியா? நமக்குள்ள விவேகம் உறவு கொள்ளணும் அப்படின்னா விவேக நாந்தே தியாச்சியா சவே. ஸோ விவேகம் உங்களுக்குள் உறவு கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்குள் விவேகம் உறவு கொள்ள வேண்டும் இல்ல, கரெக்டா சொல்லணும்னா விவேக நாந்தே தியாச்சியா, உங்களுக்குள் விவேகம் உங்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்றால் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. என்ன செய்யணுமா? விஷ கிராஷோ கிராசி வியாவே, அதாவது விஷத்தை, என்ன ரொம்ப மோசமா இருக்கு எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது, ஆனா அப்படிதான் எழுதியிருக்கா. ஒவ்வொரு கவலம் உணவோடும் அவமானமாகிய நஞ்சையும் விழுங்க தெரிய வேண்டும், அப்படிப்பட்டவரிடமே விவேகம் குடிகொள்ளும். ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இப்படி ஒரு விஷன் போடப்பட்டிருக்கிறது? அதாவது என்னுடைய கிளாஸஸ்ல வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் அப்படின்னு அடிக்கடி நான் பேசினதை அவங்க எல்லாருக்குமே கவனிச்சிருப்பேங்க அப்படின்னு நினைக்கிறேன், சரியா? எப்போ எவன் ஒருத்தன் துன்பங்களை வரவேற்க பழகுகின்றானோ அவன் ஒருவனால் மட்டும்தான் முழுமையான ஞானத்தில் திளைத்திருக்க முடியும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே அடிக்கடி பேசியிருப்பதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. வாட் கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ் யூ மஸ்ட் டூ அப்படிங்கிறது தான் இங்க அழகா சொல்றா. சரி, நீ விசாரம் பண்ணி உன்னை நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ முழுமையான பற்றற்ற தன்மையிலேருந்து வெளியே வந்துடலாம். ஆனா அந்த விசாரம் பண்ணி நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட உன்னால முழுமையா பற்றற்ற தன்மையிலேருந்து வெளியே வர முடியலைன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலி வேற லெவல்ல இருப்பாங்க. பரோட்ச ஞானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ்ல வேற லெவல் இருப்பாங்க, ஆனா அபரோக்ஷ ஞானம் பிராக்டிக்கல்ல ஜீரோவா இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னு அவளுக்கு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீ உன்னை யாருன்னு புரிஞ்சுக்கன்னா ஓரளவுக்கு மைண்ட் பியூரிஃபை ஆயிடுச்சு. ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர். விசாரம் மூலியமா நீ யாருன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்ட ஆனா அனுபவத்துக்கு கொண்டு வர முடியல. அப்ப அனுபவத்தை கொண்டு வர முடியலன்னா நீ என்னடா பண்ணணும்னு அழகா அடுத்த வரையில சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. என்ன செய்யணும்னா, நீ தான் புரிஞ்சுக்கிட்டேல. என்ன புரிஞ்சுக்கிட்ட? பிரம்மம் மட்டுமே சத்தியம், ஜெகத் மித்தியான்னு புரிஞ்சுக்கிட்டேல. நீ ஏதான் உலகமா விரிஞ்சிருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல. இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் எனக்கு கெத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா திட்டினா எனக்கு ரோசம் வருதுன்னு சொல்லிட்டு தெரியுறேன் அப்படின்னா, இந்த ஞானத்தை பயிற்சி செய் அப்படிங்கிறார். அது என்னது ஞானத்தை பயிற்சி பண்றது அப்படின்னா, இந்த மாயை உலகில எல்லாமே நீயா தான் இருக்கேன்னு ஆயிடுச்சு இல்ல. அப்போ உல்டா பிராக்டிஸ் பண்றா. நான் அடிக்கடி அதை தான் சொல்லுவேன், ஏங்க எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் இனிமே நீங்க செய்யாதீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதோ அதை செய்யுங்க என்று நான் பொதுவா சொல்லுவதுண்டு, சரியா? எனக்கு காலையில சீக்கிரமா 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு பிடிக்காது. அப்ப டெய்லி 4 மணிக்கு எந்திரி. எனக்கு ருசி ருசியா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா ருசி ருசியா சாப்பிடாதே, உப்பு இல்லாம சாப்பிடு. ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இட் அப்படின்னா, ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மாயான்னு உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. உன்னுடைய ஸ்வரூப சுகமே இங்க பட்டு ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஆனா ஸ்டில் அதை அனுபவிக்க முடியலன்னா அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஃபீல் இட் இஸ் மாயா அண்ட் ட்ரை டு டேஸ்ட் வாட் எவர் இட் மே பி. நீ அந்த உலகத்தில துன்பங்களை வரவேற்று, ஆனால் அது மாயை என்ற உணர்வோடு அதை சகித்துக் கொள்ள பயிற்சி செய்யும் போது உன்னை நீ தெளிவாக உணர்ந்து விடுவாய். அப்ப நீ தியரிட்டிக்கலா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறத பிராக்டிக்கலா வரணும் அப்படின்னு சொன்னா அது ஆப்போசிட் ட்ராக்ல நீ போனா மட்டும்தான் முடியும் என்று நான் சொல்லுகின்ற அந்த விஷயத்தை தான் தெளிவாக இந்த அடிகளிலே குறிப்பிட்டதான் நான் காண்கின்றேன், சரியா? சோ எந்த அளவுக்கு சொல்லியிருக்கா? ஒவ்வொரு கவளம் உணவோடும் அவமானமாகிய நஞ்சையும் விழுங்க தெரிய வேண்டும், அப்படிப்பட்டவர்களிடமே விவேகம் குடிகொள்ளும் அப்படின்னா, விவேகம்னா ஒண்ணு இல்லைங்க, ஞானம் தாங்க. ஆத்மா அனாத்ம வஸ்து விவேகா அப்படின்னு சொல்றோம். அப்போ நான் பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா என்ற விவேகா, இந்த விவேகம் உண்மையில அனுபவத்துக்கு வரணும்னா, குடிகொள்ளும்னா என்ன அர்த்தம்? அனுபவத்துக்கு வரணும்னா நீ இதை செய்யணும்டா. இந்த கற்றுக்கொண்ட விவேகம் அப்படிங்கிறது, ஞானம்ங்கிறது உனக்கு அனுபவத்துக்கு வரணும்ல. அப்ப என்ன செய்ய அப்படின்னா, கோ அண்ட் ஃபேஸ் தி டிஃபிகல்டிஸ் அப்படின்னு அவளே வெல்கம் பண்ணுன்னு சொல்லியிருக்க பாருங்க. ஒவ்வொரு உணவு சாப்பிடும் போதும் அவமானமாகிய நஞ்சையும் சந்தோஷமா சாப்பிடு, விழுங்க தெரிய வேண்டும் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு கராட்டே கிளாஸ்க்கு போறீங்க, நீங்க 2-3 வருஷமா கராட்டே கத்துக்கிறீங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்னங்க ஃபீல் வரணும்? சோ எனக்கு டிஃபிகல்டிஸ் வரணும், எனக்கு 10 பேர் குண்டாஸ் என்னை சுத்தி வரணும், ஆனா என்னுடைய கலைகளை கொண்டு அந்த 10 குண்டாஸை அடிச்சு துவம்சம் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணினாதானுங்க என்னுடைய கராத்தே கத்துக்கிட்டதுக்கே அழகு. நான் கராத்தேல எக்ஸ்பர்ட், நான் பிளாக் பெல்ட் வாங்கிட்டேன், சரிடா, யாராவது 10 பேர் அடிக்க வந்துட்டாங்களா என்ன பண்ணுவேன்னு பயமா இருக்கு. எதுக்கு இவன் கராத்தே பெல்ட் வாங்கணும்னு எனக்கு தெரியல.
இஃப் ஹி ரியலி காட் தட் பெல்ட் அப்படின்னா அவன் என்ன ஃபீல் பண்ணணும்? ஏதாவது சண்டை வராதா, நம்ம அங்க போக மாட்டோமா, நம்ம கலைகளை எடுத்து காட்ட மாட்டோமான ஃபீல் வந்தாதானேங்க நீ கலையை கத்துக்கிறதுக்கு அழகு. அப்ப நான் கலையை கத்துக்கிட்டேன் ஆனா அனுபவிக்க விரும்பல, பயமா இருக்குன்னு சொன்னா அது கத்துக்கவே இல்லைன்னு தானேங்க அர்த்தம். சோ therefore he is telling that மூன்றாவது அடிகளிலேயே விசாரம் பண்ணி நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, புரிந்து கொண்ட விஷயத்தை, அந்த விவேகத்தை உனக்குள் குடிகொள்ள வேண்டும் என்றால், அனுபவத்துக்கு வர வேண்டும் என்றால், நீ விரைந்தோடு. எதை தேடினா? அவமானங்களை தேடி, கஷ்டங்களை தேடி, துன்பங்களை தேடி, அதை ஆனந்தமாக ஸ்வீகாரம் பண்ணுவதற்காக, அனுபவிப்பதற்காக, விழுங்குவதற்காக என்று மிக அற்புதமாக இந்த வரிகளிலே தெரிவித்திருக்கிறதுக்காக நான் பார்க்கின்றேன். இனிமே என்னை யாரும் வந்து குறை சொல்ல மாட்டேங்க. ஒன்னா வெல்கம் தி டிஃபிகல்டிஸ்னு சொல்லிடுவாரு. என்ன நான் சொன்னாதானே திட்டுவேங்க? முக்தாபாயே சொல்லிட்டார்ல, ஒரு ஞானியே சொல்லிட்டார்ல, அப்ப நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதனால let us start this practice என்று நான் சொல்ல வருகின்றேன். ஓகேவா? ஓகேண்ணா. கஷ்டமா இருக்குல்ல? விவேகம் குடிகொள்ளணும்னா இப்படி எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு தோணுது இல்ல? ஏங்க ஞானம் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாதாங்க, இந்த ஞானம் அனுபவிக்கணும்னா இப்படி எல்லாம் கஷ்டப்படணுமா, என்னங்க விஷத்தை சாப்பிட சொல்றீங்க அப்படின்னு தோணுது இல்ல? இல்லண்ணா. யாருக்கும் தோணலையா? பரவாயில்லையே. நாங்க என்ன சாப்பிடவா போறோம், சொல்றது கேட்டுட்டு தானே இருக்க போறோம் அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் இல்லண்ணா, ஃபேஸ் பண்ணுவோம்ண்ணா. நான் அர்ஜுனனுக்கே அப்படிதானே கிருஷ்ணர் சொல்றாரு. ஆஹ் எல்லா யோகத்தையும் கொடுத்துட்டே இருக்காரு. ஐயையோ எனக்கு எதுவும் போர்லாம் பண்ண மாட்டேன், திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி பின்வாங்கும் போது, இல்லடா ஃபர்ஸ்ட் வந்து நீ உள்ள போய் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற மாதிரி அந்த டிஃபிகல்டிஸ ஃபேஸ் பண்ணதானே அனுப்புறாரு. சரி. அப்பதான் ஞானம், அந்த விவேகம் அப்படிங்கிறது ஏற்படும். பிரம்ம ஞானத்தையே தெரிஞ்சுக்கிட்டாலும் அது கண்டிப்பா உள்ள போய் தர்மம் என்னவோ அது பண்ணுன்னு தானே சொல்றாரு. அதனால ஓகேமா. கண்டிப்பா பண்ணுவோம்னா. we must go forward அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். if you really wanted to experience the ஞானா, கற்றுக்கொண்ட ஞானம் அனுபவம் ஆக வேண்டும் என்றால் you must go. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க நாங்க வெல்கம் எல்லாம் பண்ண முடியாதுங்க, ஆனா வரும்போது இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு அதை சந்தோஷமா எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றோங்க, அது எங்களால முடியுங்க. அதுக்காக நாங்களா தேடி போயிட்டு வந்து இறைவன்கிட்ட போயிட்டு கஷ்டம் கொடுன்னு வேண்ட சொல்றீங்க, இதெல்லாம் ஓவரா தெரியலையா அப்படின்னு எல்லாம் கேட்பேங்க. நான் சொல்லுவேன் இந்த மாதிரி, சனீஸ்வர பகவானிடம் சென்று வேண்டுங்கள். சனீஸ்வரா என் வாழ்க்கையில் எப்போதும் என் தங்கி இருக்க மாட்டாயா, என்னருகே என் கூடவே இருக்க மாட்டாயான்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க உண்மையிலேயே ஞானத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் என்றெல்லாம் சொன்னா அவங்களுக்கு பதறிடுது. என்னங்க சொல்றீங்க, நாங்க சனீஸ்வர பகவானை ஏன் எனக்கு பிடிக்காதேன்னு சொல்றதுக்கு தானே போவோம், என் கூடவே இருன்னு யாராவது போய் இந்த சனீஸ்வர பகவானை வேண்டுவாங்களா? ஏன் வேண்டக்கூடாதுங்க? ஞானம் என்ற வாளை நம் கையில் எடுத்த பிறகு எது நம்மை என்ன செய்துவிட முடியும் என்பது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப ஏன் ஃபேஸ் பண்ண முடியாது? லெட் அஸ் ஃபேஸ் இட்ங்க. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் மாயா, என்னுடைய மாயா. அப்ப இதுல ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் என்ற ஒரு ஃபீல் வரணும் இல்லையா? அந்த ஃபீல் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பயம்னா என்னதென்று தெரியாமல் போய்விடாதா? செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல்ல பில்ட் ஆகாதா? எதை பத்திய கவலை இல்லாமல் ஆனந்தம் நம்முள் குடிகொள்ளாதா? ஈவன் இஃப் யூ டோன்ட் ஃபேஸ் இட், அதாவது நீ வெல்கம் பண்ண மொமெண்ட்லயே நீ வந்து பயங்கர ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ண முடியுங்க. இன்ஃபேக்ட் நான் என்னுடைய கதைகளை நிறைய சொல்லியிருக்கேன். தி மொமெண்ட் வென் ஐ வெல்கம் இட், யூ நோ ஆட்டோமேட்டிக்கலி அங்க ப்ராப்ளமே இருக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். வாரிக்கு நாங்க தனியா போனோம்னு சொன்னேன், வெல்கம் பண்றோம் அப்படின்ற ஃபீலிங்ல போனோம், ஆனா அங்க பார்த்தா புசுக்குன்னு போயிடுச்சுன்னு சொன்னோம். ஸோ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஐம் டெல்லிங் யூ. தி மொமெண்ட் வென் யூ வெல்கம் இட், யூ நோ யூ வில் நாட் ஃபீல் எனிதிங் அட் ஆல் தேர். வான்னு சொன்ன மொமெண்ட்ல ஒரு நாயை வந்து வாடான்னு நீங்க கூப்பிட்டு பாருங்களேன், நாய் பிச்சுக்கிட்டு ஓடுறதை நீங்க பாக்குறீங்க. நாய்க்கு பயந்து நீங்க போனீங்கன்னா நாய் அசுர வேகத்துல உங்களை துரத்துறதை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? சோ நீங்க இன்னும் நாயை எதிர்த்து நீங்க சண்டை போடணும்னு கூட அவசியம் இல்ல. வாடான்னு நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி கூட வைக்க வேணாம், நீங்க நின்னாலே போதுங்க. when you are ready to face the difficulties, automatically the difficulties are running away. அப்படிங்கறதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் காட்டிய பிறகும் கூட நான் வந்து டிஃபிகல்ட்டி வரும்போது பார்த்துக்கிறேங்க, நான் எல்லாம் போக மாட்டேங்க என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் முக்தாபாய் தெரிவித்து விட்டால், உனக்கு விவேகம் உன்னுள் குடிகொள்ள வேண்டும் என்றால், அனுபவமாக வேண்டும் என்றால், நீ இதை ஆனந்தமாக நஞ்சையும் விழுங்க தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. And then final line,
ஆஷா தம்ப தூரகரா ஆட்டி உகடா ஞானேஸ்வரா. ஆசைன்னா ஆசை, தம்பம்னா உங்களுக்கே தெரியும், தூரகரான்னா அது ரெண்டையும் தூர தூக்கி போடு அப்படின்னு அர்த்தம். எல்லாமே ஈஸியா உங்களுக்கு புரியுது. கதவை திறவாய் ஞானேஸ்வரா. Cast away all desires and hypocrisy. Oh தியானேஸ்வர், please open the door. ஆசையையும் கபடத்தையும் தூக்கி எறியுங்கள் ஞானேஸ்வரா, தயவு செய்து கதவை திறவுங்கள். ஓ ஸ்ரீகாந்த், கதவை திறடா, வெளியே வாடான்னு முக்தாபாய் நம்மை அழைக்கின்றாள். இங்க என்ன சொல்லியிருக்கு? ஆசை தம்பம். ஆசைனா என்ன, தம்பம்னா என்ன? இவன் என்ன ஜெமினி எப்படி விளக்கம் கொடுத்திருக்குன்னா, கபடம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு, வேஷம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. பொதுவா நம்ம வந்து டம்பம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பீத்தல் அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அதாவது அவனுக்கு வந்து ரொம்ப ஏழையா தான் இருப்பான், ஆனா பெரிய பணக்கார நாட்டம் பீத்திப்பான், தான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு வெளியில வந்து போஸ்ட்ஃபுல்லா காட்டிக்கிறது. சரியா? போஸ்ட்ஃபுல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், அது எப்படி சொல்றது, அது பெருமையா காட்டிக்கிறது. சரியா? இந்த தற்பெருமையின்மை அப்படின்னு அவர் எழுதியிருப்பாருல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை வந்து டம்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லாததை இருப்பது போல் காட்டிக்கொள்வது. இருக்கின்ற பெருமையை பேசினாலே அதுவும் டம்பம்னு, அது என்ன சொல்லியிருப்பாரு, அமானித்துவா அதம்பித்துவான்னு சொல்லியிருப்பாரு. இருக்கிறத வந்து எடுத்து பேசினாலே. இங்க டம்பம்ன்றது இல்லாததையெல்லாம் எடுத்து எடுத்து பேசுறது, நான் அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும். அதனாலதான் ஜெமினி அழகா வந்து அது வேஷம்னு சொல்லிடுச்சு. ஸோ இருக்கிறத எடுத்து சொன்னாலே அது வேஷம், தப்புன்னு திட்டுவாரு. இவர் இல்லாததெல்லாம் நீ வேஷம் போட்டு நான் அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னு காட்டிட்டு இருந்தேன்னா அது வந்து கபடம் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்க எதுக்காக இந்த அபங்கம் எழுதப்பட்டது? எவனாவது திட்டும் போது எனக்கு வலிக்குதுன்னு சொல்றவனுக்காக எழுதப்பட்டது. இப்ப ஏன் வலிக்குது அப்படின்னா, எவன் என்ன திட்டக்கூடாதுன்னு ஒரு ஆசை வச்சிருந்தே இல்ல, அதனால வலிக்குது. சரி, ஒண்ணு புரிஞ்சிச்சு ரொம்ப ஈஸியா. அது ஏன் டம்பம்னு கொடுத்தா? யாருக்கு ரொம்ப வலிக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ரொம்பவே பீத்திட்டு திரியறவனுக்கு தான் ரொம்ப ரொம்ப வலிக்கும், எவனாவது திட்டும் போது. ஏன்னா டம்பம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கு எவனை என்ன திட்டிடக்கூடாதுன்ற ஆசை ரொம்ப ஹெவியா இருக்கும், அவன் தான் டம்பத்துல இருப்பான். ஏன்னா கீப்பான் இவன் வந்து தன்னை வெளிக்காட்டி கொண்டே இருப்பான். நான் வந்து பெரிய ஆளு, நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எவனும் எதுவும் திட்டிவிடக் கூடாது, தன்னை இகழாக நினைத்து விடக் கூடாது, தன்னை கீழாக பார்த்து விடக் கூடாது என்பதற்காக இவன் இவ்வளவு சிரத்தை ஏற்பட்டு கொண்டு வேஷம் போட்டுக் கொண்டு திரிகிறானே, அவனுக்கு கடைசி வரைக்கும் அதை சாதிக்க முடியுமா? இதுல என்ன கொடுமைன்னாங்க, இந்த தம்பத்துல இருக்கும் போதே கொடுமைங்க. ஏன்னா எவனாவது கண்டுபிடிச்சிருவானோ, கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மேக்கப் இருக்கே, அதுக்கே படாத பாடுபடணும். உண்மை வெளியே தெரிஞ்சிருமோன்னு என்னதான் நீ நம்ம வேஷம் போட்டு காட்டிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம். ஏன்னா இந்த லூசு மனசு தானே இது. டேய், உலகம் வேஷம் போட்டு காட்டிட்டு இருக்கு, எவனாவது கண்டுபிடிச்சிட்டானா என்னடா பண்ணுவே அப்படின்னு உள்ள வேற ஒருத்தன் இருக்க நம்மள கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு நான் விட்டுடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகத்துல வந்து நம்ம வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி வேஷம் போடுறதே ஒரு பெரிய கஷ்டம் தான். நாளைக்கு விஷயம் வெளியே வரும்போது அக்கடான பெரிய கஷ்டப்பட வேண்டியது இருக்கு இல்லையா? அது வேணாமேங்கிறான். சோ அவனுக்கு ஹர்ட் ஆகிறதுக்கு ரீசனே என்னன்னா, நீ டம்பத்துல இருக்கிறதுனால, நீ ஆசையில இருக்கிறதுனால, யாரும் என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால. பட் இதெல்லாம் வந்து சிம்பிள் தான். ஃபர்ஸ்டே நான் ஹையர் நாலேஜ் ரேஞ்சுக்கு அவ சொல்லிட்டா, உன்னை யாருன்னு நீ உணர்ந்துரு, அதை வந்து பிராக்டிஸ் பண்ண, நீ வெல்கம் தி டிஃபிகல்டிஸை பிராக்டிஸ் பண்ணி நீ வெளியில வா அப்படின்னு அவ சொல்லிட்டா. பட் ஃபைனலா முடிக்கும் போது சிம்பிளாவே முடிக்கிறா. நீ ஃபர்ஸ்ட் பேசிக் ஆசையும் டம்பத்தையும் தூக்குனாலே உனக்கு இந்த ஹர்ட் ஆகாதுரா அப்படிங்கிற. உன்னை நீ உணர்ந்து அந்த ரேஞ்சுக்கு நீ போனாதான் அந்த ஹர்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எவனை என்ன திட்டக்கூடாதுன்ற அந்த மைண்ட் செட்டை தூக்க, இந்த டம்பத்தை தூக்கி குப்பையில தான் எரியேன். ஏன் இப்படி பீத்திக்கிட்டு தெரியற வெளியில? அதனாலதானே எவனாவது திட்டவன ஐயோ அப்பான்னு அழுதுட்டு இருக்க. ஆசையும் தம்பத்தையும் தூர தூக்கி விட்டாலே போதும், நீ யாருக்கிட்டையும் ஹர்ட் ஆக மாட்ட. சிம்பிளா ரிலாக்ஸ்டா ஓகேடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சிம்பிளா சொல்லி முடிக்கிறதாக நான் இந்த இடத்துல பாக்குறேன். ஏன்னா முதல்ல ரொம்ப ஹெவியா நமக்கு நாலேஜ் கொடுத்தாச்சு. பட் ஃபைனலா முடிக்கும் போது இப்படி எல்லாம் நீ இருந்தேன்னா ஆசையும் தம்பத்தையும் தூக்குறது எளிதுன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஆசையும் தம்பத்தை தூக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டான்னு, சிம்பிளா சொல்லிடலாங்க, செய்யணும்ல. ஆசையை தூக்கு டம்பத்தை தூக்குன்னா சொல்றது ஈஸி தான், செய்யணும்ல. செய்யணும்னா அப்ப முதல்ல சொன்னதுல இருந்து வா. சித்த சுத்தத்தை அடைந்து விடு, பிறகு உன்னை யார் என்ற விசாரத்தை மேற்கொள், அதுக்கப்புறம் டிஃபிகல்டிஸை வெல்கம் பண்ணி அந்த ஞானத்தை வந்து அனுபவமாக்க ட்ரை பண்ணு. அப்ப ஆசையும் தம்பத்தையும் தூரம் தொடக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோ. இல்ல டைரக்டா நான் தூக்கிடுவேன்னா தூக்கு, யார் வேணான்னா. இப்படியோ அவ சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதானே. சோ இறுதியாக அவர் சிம்பிளா சொல்லுகிறாள்,
ஆசை தம்பத்தை தூர தூக்கிவிட்டு நீ உன் இருதய கதவை அகங்காரத்தின் இருந்து உடைத்து விட்டு வெளியே வா. ஏன்னா இருதய கதவை மூடி வச்சிருக்கிறதே இந்த அகங்காரம் தான். அகங்காரம் எனும் தாள் போட்டு மூடி வைத்திருக்கும் இருதய கதவை அந்த அகங்கார தாளினை உடைத்து விட்டு வெளியே வா என்று முக்தாபாய் என்னை அழைப்பதாக நான் உணர்கின்றேன். இதுக்கு மேலே யாருக்காவது ரோஷம் வருமா? எனக்கு வரக்கூடாதுன்னு நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கும் பாத்துக்கோங்க. ஓகேண்ணா.